அம்மா குட் மார்னிங்மா. ப்ரோக்ராம் வந்து நான் விசுத்தி 1 அண்ட் 2 2மே அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கிடைச்ச மாதிரி. வயசு 69 நாளும் பலதரப்பட்ட யோகா மையங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணினாலும், முருகரும் கிருஷ்ண பகவானும் கொடுத்தது வந்து யூனிக். அந்த யோகா என்ன பண்ணுதுன்னா, யோகா மட்டும் இல்ல. அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னே வச்சுக்கோங்களேன். அதில ஆசனங்கள் இருக்கு, லிம்பாட்டிக் மசாஜ் இருக்கு, பிராணாயாமா இருக்கு, மெடிடேஷன் இருக்கு. இதெல்லாம் என்னவாகுதுன்னா, அந்த உடம்ப வந்து அன்னைக்கு டேக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருது. விசுத்தி 2ல பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துருக்கிற டெக்னாலஜி படி அந்த உடம்பு, மனது, ஆன்மா இந்த லெவலுக்கு நம்ம என்ன செஞ்சா, நம்மளால 3 ஐக்கு போக முடியும் அப்படிங்கிற அத்தனை ஸ்டெப்ஸையும் ரொம்ப அழகா குடுத்துருக்கீங்க. அத நாங்க ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இதுல மேஜிக் எல்லாம் கிடையாது. இந்த டெக்னிக்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ அவ்வளோதான். ஆனா அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இதுவரையும் யாரும் தராத நல்ல யூனிக் டெக்னிக்ஸ். இப்பவே எனக்கு வந்து நல்ல எனர்ஜிய உணர்றேன். எப்படி உணர்றேன்னா, 60 வயசு, 65 வயசுக்கு மேலேயே ஒரு வேலை செஞ்சாலே ஒரு அலுப்பு தட்டிரும். தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. இப்ப எங்க வெளியில போனாலும், எப்படி போனாலும், வீட்ல என்ன வேலை செஞ்சாலும், அந்த வேலை வந்து முடிவடையுது. கம்ப்ளீட் ஆகுது. பாதியிலே விட்டுட்டு வர்ற மாரியே இல்ல. கம்ப்ளீட் ஆகுது. மைண்ட் வந்து பிரசன்ட்லயே இருக்கு. அது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். இந்த பிரசன்ட்லலாம் இருக்காது பொதுவா. பழச பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். இல்லாட்டி ஃபியூச்சர பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த மகா மந்திரம் தாம்மா. அந்த மகா மந்திரத்த எப்பப்பலாம் ஜெபிக்கிறோமோ, அப்பப்பலாம் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அது நீங்க அடிக்கடி சொல்ற மாரி முருகர் மைண்டுக்குள்ள வந்து நம்மள மாத்துவாருங்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்ட். சஷ்டி கவசமும், ஸ்கந்தகுரு கவசமும் டெய்லி ஒரு தடவ கேட்டுருவேன் கண்டிப்பா. நல்ல டிஃபரன்ஸ். கேட்காத அன்னைக்கும், ஏதோ வேலை வெளியில எங்கேயோ வேலை காரணமா கேட்காத அன்னைக்கும், கேட்ட அன்னைக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. கேட்ட அன்னைக்கு உள்ள வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கு. கேட்காத அன்னைக்கு மைண்ட் லெவல், வைப்ரேஷன் எல்லாம் எனர்ஜி எல்லாம் ரொம்ப லோவா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங். அப்போ நாம தொடர்ந்து முருகரையும், கிருஷ்ண பகவானையும் வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா, நீங்க சொல்லிக் குடுத்த அந்த மும்முனை போராட்டத்த வந்து கரெக்ட்டா வெற்றி கொள்ளலாம். மும்முனை போராட்டம்னு நான் சொல்றது, யோகம், ஞானம், பக்தி. இந்த 3 பிளஸ் அவர் டெய்லி ரொட்டீன் ஒர்க். போதுமே! இது போதும் நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம தலையில போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். எல்லாம் பாரத்தையும் அவர்கிட்ட சுமத்திட்டு, நம்ம என்ன செய்யணுங்கிறத அந்த வழிகாட்டுதல் நம்மளுக்கு நல்லா அந்தந்த நேரத்துல நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நல்லா உணர்றேம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.